வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் நம்ம வயலில் வந்து மோட்ரு ஆன் பண்ணுற மாரி ஆஃப் பண்ணுற மாரி ஜிஎஸ்எம் மாடல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 2 ஆம்பியர் 12 வோல்ட்டு மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 12 வோல்ட்டு கிடைக்கிற மாரி வந்து ரெக்டிஃபயர் சர்க்யூட்டு. இதை வந்து ஜிஎஸ்எம் வந்து சிம் 800 ஜிஎஸ்எம் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டினோ நானோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பவர் ஆன் பண்ணோடனே இங்கே பாருங்கள், பவர் ஆனோன்னு நமக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பவர் ஆன் ஆச்சுன்னு வந்துருச்சு. மேலே இருக்கிறது ஆன் ரிலே, கீழே இருக்கிறது ஆஃப் ரிலே. அந்த மார்க்கிங் கீழே விழுந்துருச்சு. இங்கே அடிஷ்னலாக ஒரு ரிலே கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வயலில் தேவைன்னா ஒரு லைட்டு ஆன் பண்ணிக்கிற மாரி ஆஃப் பண்ணிக்கிற மாரி வச்சுருக்கிறோம். அதனால் அடிஷ்னல் ரிலே தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சிடி காயிலுக்கு ஒரு சர்க்யூட் வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்ம சிடி காயில் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். எதுக்காகனாக்கா ஓவர் கரண்ட்டு இல்லை அண்டர் கரண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து மோட்ரு வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ வந்து மோட்ரு வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மெசேஜ் வந்து பவர் ஆனுங்கிற இடத்துல நம்ம வந்து 1ன்னு கமெண்ட் அனுப்புகிறோம். 1ன்னு நம்ம வந்து மெசேஜ் அனுப்பிட்டோம். 1ன்னு மெசேஜ் அனுப்பணுன்னு பாருங்கள், நம்ம பச்சை கலர் பட்டனு ஆன் பட்டனு ரிலே வந்து ஆன் ஆகுது. ஆன் ஆகி ஒரு 3 செகண்டில் 4 செகண்ட் ஆன் ஆகி கட் ஆஃப் ஆகிடும். மோட்ரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம வயலில் மோட்ரு தண்ணியே இறக்குது. இப்போ மோட்ரு தண்ணி வச்சுட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம காயில் வந்து சீட்டு காயில் ஆஃப்டர் 30 செகண்டு மானிட்டர் பண்ணுது. இப்போ 30 செகண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், நம்ம சீட்டு காயில் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகாது. 30 செகண்டுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் நம்ம வந்து ஓவர் அண்டர் கரண்ட் இல்லை ஓவர் கரண்ட் ஆச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ கட் ஆகிடும். நம்ம இதை வந்து மேனுவலாகவும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஜிஎஸ்எம் மூலியமாகவும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஜிஎஸ்எம் ஃபெயிலியர் ஆச்சுனாக்கா சுவிட்சை நிப்பாட்டிட்டு நம்ம மேனுவலாகவும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேனுவலாக ஆஃப் பண்ணுறோம். மேனுவலாக ஆஃப் பண்ணோடனே இப்போ பாருங்கள், இந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதாகிடுச்சு. என்ன காரணம்னாக்கா மோட்ரு நம்ம ஓடிட்டு இருக்கும்போது நம்ம நிப்பாட்டினதுனால அதை வந்து அண்டர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா மோட்ரு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம மேனுவலாக நிப்பாட்டினால இந்த சீட்டு காயில் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்துச்சு. கரண்ட்டு திடீர்னு வரலன்னதும் அது போகிற கரண்ட்டு நின்னதும் அது 0.10 ஆம்பியர் எடுத்ததும் மோட்ரு நமக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி நமக்கு வந்து மோட்ரு வந்து லோ கரண்ட் வச்சு. இன்கேஸ் யாராவது மோட்ரு ஓடிட்டு இருக்கும்போது நிப்பாட்டினாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை சரியான வோல்டேஜ் எடுக்காமல் மோட்ரு ஆன் ஆகி கீழே விழுந்துட்டாலுமே நமக்கு இந்த சிடி காயில் பயன்படுத்துகிறோம். அதுக்காக தான் மெயினாக பயன்படுத்துறது. சிடி காயில் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா, நம்ம கரண்ட் ஆன் பண்ண மோட்ரு ஆன் பண்ணியிருப்போம், மெசேஜில் ஆன் பண்ணிவிடுவோம், மோட்ரு ரிலே ஆன் ஆகும், ஸ்டார்டர் தூக்கி கொடுத்துருவோம். ஆனால் இன்கேஸ் கரண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் இருக்குது பாருங்கள், 9 வோல்ட் காயில் அது சரியாக பிக்கப் இல்லாமல் கீழே விழுந்துரும். அதனால் மோட்ரு ஓடாது. ஆனால் நமக்கு என்ன சொல்லுவோம், மோட்ரு ஓடிட்டுருக்கு, நம்ம மெசேஜ் இருக்கும். அதுக்காக தான் இந்த சிடி காயில் போட்டோன்னா இதில் கரண்ட் ஃப்ளோ எதுவும் இல்லை, லோடு கரண்ட் எதுவும் மோட்ரு எடுக்கலை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மோட்ரு தன்னாலே ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு நமக்கும் வந்து இதுமாரி மெசேஜ் கொடுத்துருவோம். பாருங்கள், இது என்ன சொல்லிருக்கு, மோட்டர் வந்து அண்டர் கரண்ட்டு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து மோட்ரு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அது மெசேஜ் அனுப்பியிருக்கு. இப்போ மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு ஒன்று மெசேஜ் போட்டு காட்டுறேன். மெசேஜ் அனுப்பிட்டோம். பாருங்கள், மோட்ரு ஓடுது. இந்த பாருங்கள், பச்சை கலரு க்ரீன் லைட்டே இருப்பாருங்க. ஒரு 3 to 4 செகண்ட் ஆன் ஆகி அதுவே கட் ஆஃப் ஆகிடும். அதாவது புஷ் பட்டன் அமுக்கிற நேரம் டைம் தான். பாருங்கள், மோட்ரு ஓடுது. இன்கேஸ் நம்ம எதுக்கு இந்த அடிஷ்னலாக ஒரு ரிலே வச்சுருக்கோம். ஏன்னா இன்கேஸ் ஒரு லைட் ஆன் பண்ணணும் போனோம்னாக்கா உங்களுக்கு தேவைப்பட்டால் தான், தேவையில்லைன்னா அது தேவையில்லை. சிடி காயெல்லாம் தேவைப்பட்டாலும் தேவையில்லை. மற்றபடி உங்களுக்கு நார்மலாக மோட்ரு ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும் மட்டும்னாக்கா உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருவேன். இந்த 12 வோல்ட் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர் இதை வந்து 7812 அதை வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட் கொடுக்குறோம். இது வந்து இதான் நம்ம வந்து மெயின் போர்டு இது தான் நமக்கு. இப்போ பாருங்கள், மோட்ரு ஓடிட்டுருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மேனுவலாக திடீர்னு இன்கேஸ் மேனுவலாக யாராவது ஆஃப் பண்ணிட்டாலோ அது என்ன பண்ணணுன்னாக்கா உடனே பாருங்கள், இங்கே மோட்ரு ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா அண்டர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் வந்துருச்சு. ஏன்னா இந்த சிடி காயில் கரண்ட் எதுவும் ஃப்ளோ ஆகலை. அதனால் மோட்ரு அதவே ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு மெசேஜ் ஆட்டோமேட்டிக் ரிசீவ் ஆகிடுச்சு. பாருங்கள், 0.11 ஆம்பியர் வந்து டிடெக்ஷன் ஆனதும் மோட்ரு கரண்ட்டு நின்றுச்சு. இன்கேஸ் இதை வந்து நீங்கள் மேனுவலாகவும் ஓட்டிகிட்டு இருக்க மோட்டரை நீங்கள் ஆஃப் பண்ணலாம். எப்படின்னாக்கா இப்போ நான் பாருங்கள், மறுபடியும் ஆன் பண்ணி திரும்ப உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுறேன். மோட்ரு ஆன் பண்ணிட்டேன்.
இப்போ தான் மெசேஜ் சென்ட் ஆகுது பாருங்கள். மோட்ரு ஆன் ஆகுது பாருங்கள். க்ரீன் கலர் பட்டன் ஆன் ஆகுது. மோட்ரு ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள் மோட்ரு நம்ம வாயில் தண்ணி எரியுது, தண்ணி வரைக்குது, தண்ணி அரைச்சிட்ருக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் ஓடிட்டோம். இப்போ வந்து என்னன்னாக்கா நமக்கு இப்போ பாருங்கள் மோட்ரு ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு சிட்டி காயிலும் ஆஃப்டர் 30 செகண்டுக்கு அப்புறம் தான் அது ஆகும். இப்போ மோட்ரு ஓடிட்டுருக்கு. இன்கேஸ் நம்ம ஒரு லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம 3ங்கிற மெசேஜ் அனுப்பணும்னாக்கா 3ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனாக்கா இப்போ பாருங்கள் 3ன்னு மெசேஜ் அனுப்பிட்டேன். இந்த ரிலே பாருங்கள் இப்போ ஆன் ஆகும். பாருங்கள் பச்சை கலர் லைட் எரியாது. அதே சமயத்தில் பாருங்கள் மேலே லைட்டு ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த லைட்டு நமக்கு ஆஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா 4ன்னு நீங்கள் மெசேஜ் அனுப்பிங்கன்னா போதும். 4ன்னு மெசேஜ் அனுப்பிங்கனாக்கா பாருங்கள் இந்த ரீலே பச்சை கலர் லைட் எரியுதா, அது இப்போ கட் ஆஃப் ஆகிடும் பாருங்கள். இப்போ கட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், லைட் நின்றுச்சு. இப்போ நமக்கு மோட்ரு ஓடிட்டு இருக்குங்களா? இப்போ மோட்ரு நிப்பாட்டணும்னாக்கா நம்ம 0ன்னு கமெண்ட் கொடுக்கணும் பாருங்கள். மோட்ரு வந்து நம்ம 0ன்னு கமெண்ட் நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணோம்னாக்கா இப்போ பாருங்கள் மோட்ரு வந்து இந்த சோப்பு கலர் பட்டன், அதாவது ரெட் கலரில் க்ரீன் கலர் லைட் எது பாருங்கள், ஆஃப் சுவிட்சுக்கு பக்கத்தில் பாருங்கள். இது வந்து 4 to 5 செகண்ட் வந்து ஆஃப் ஆகிடும் பாருங்கள். அது ஆனவுடனே பாருங்கள் மோட்ரும் ஆஃப் ஆகிடுச்சு, நமக்கு மோட்ரு நின்றுச்சு. இதாங்க நம்மளுடைய ஜிஎஸ்எம்மோடது. உங்களுக்கு சீட்டு காயில் வேணும்னா வச்சுக்கலாம், ஃபங்க்ஷன் வேணும்னா விட்டுடலாம். அடிஷ்னல் ரிலே லைட்டு வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். இது தாங்க நம்ம மெயின். இதை நம்ம டிரான்ஸ்ஃபார்மரு அதுக்கு இந்த 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் போட்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர் போட்டு கான்ஸ்டண்ட்டாக வோல்டேஜ் கொடுக்குறோம். இதுதான் நமக்கு மெயின் போர்டு. இது வந்து ஜிஎஸ்எம் சிம் 800 யூஸ் பண்ணுறோம். இதில் நானோ போர்டு யூஸ் பண்ணுறோம். இதில் 30 ரிலே 2 ரிலே யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் கண்ட்ரோல் சர்க்யூட்டுங்க. ஓகேங்களா? யார் தேவைப்படுறவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நாம் செஞ்சு தரலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.